இப்ப நந்தி கிராமத்துக்கு திரும்பி வரவும் புஷ்பக விமானத்துக்கு ராமன் விடை கொடுத்துட்டு வசிஷ்டர் ஆசனத்துல எழுந்தருளி இருக்கார். வசிஷ்டர் திருவடிவாரத்துல ராமன் உட்காந்துட்டான். ஏன்பா அயோத்திக்கு போகலையான்னா இங்க கோவிந்தராஜர் வியாக்கியானம் பரதானுஜ்ஞாம் வினா ந அயோத்தியா பிரேட்டவ்யா இதி தாத்பர்யேண நந்தி கிராமே ஏவ ஆசனோபவிஷ்டே ராமே நிவிஷ்டேஷு ச பௌரவர்கேஷு சந்நிகிதாசு ச மாத்ருஷு தாதாத்விக சூக்ஷ்ம இங்கித தர்ஷன நிபுணோ பரதா ஸ்வஹிருதயம் அக்ரஜாய நிவேதயத்தின்னர். இது ஒரு அற்புதமான வியாக்கியானம். ராமன் என்ன பண்ணிட்டான், நந்தி கிராமத்துல போய் ஏன் காத்திருந்தான்னா, இப்ப ராஜா பரதன் சீதைக்கு ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா, ராஜா ஒருத்தரை சிறை வச்சிருக்கான்னா மீண்டும் ராஜா ரிலீஸ் பண்ணாதான் சிறையிலேருந்து வெளியில வரலாம். ராஜா ஒருத்தனை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா ராஜா உள்ளே வான்னு சொல்லாமல் நாட்டுக்குள் வரக்கூடாது. ராமன் வனவாசம் போயிருக்கான், ராஜா தசரதன் ஆணைப்படி போயிருக்கான். ராமனை பொறுத்தவரை இப்ப ராஜாங்கிறவன் பரதன். எப்படியெல்லாம் நீதியை ராமன் கடைபிடிச்சிருக்கான் பாருங்க. பரதன் சொல்லாமல் நாட்டுக்குள் நுழைய மாட்டேன்னு ராமன் வெளில உட்கார்ந்துருக்கானா. ஆனா பரதன் யாருன்னா இங்கிதம் தெரிஞ்சவன். அவன் அண்ணா முகத்தை பார்த்து புரிஞ்சுட்டான், ஐயோ அண்ணா தப்பி தவறி கூட என்ன ராஜான்னு நினைச்சுடாத. இப்ப பரதன் ராமன்ட்ட பிரார்த்திக்கிறான், பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம தத்ததாமி யதஸ்துபியம் யதாத்வம் அததா மம. அண்ணா எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு நன்னா திருப்தியாக இருக்கா, இன்னும் அவளுக்கு ஒரு குறையும் இல்லை. தயவு செஞ்சு இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கோ, இது உன்னுடையது, உன்னிடமே சமர்ப்பிக்கிறேன். அதனால தயவு செஞ்சு என்ன ராஜான்லாம் நினச்சிடாத. என்னைக்குமே நீதான் ராஜா. ராஜானா அது ராஜா ராமன். நாங்கள் வாழ விரும்புவதோ ராம ராஜ்யம். எவ்வளவு காலத்துக்குன்னா யாவத் ஆவர்த்தத்தை சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா துவாவத் தோமிக சர்வசிய சுவாமித்துவம் அனுவர்த்தையா. நட்சத்திர மண்டலம் எவ்வளவு காலம் சுழன்று கொண்டு இருக்குமோ, இந்த பூமி எவ்வளவு காலம் இயங்கிக் கொண்டு இருக்குமோ, அத்தனை காலமும் ராமா நாங்கள் உன் ராஜ்யத்தில் ராமராஜ்யத்தில் வாழ விரும்புகிறோம் என்று பிரார்த்தித்தான் பரதன். ராமன் சரி என்று சொல்லிவிட்டான். ஏற்பாடு செய்யுங்கன்னா இப்ப ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் எல்லாரும் க்ஷவரம் பண்ணி கொண்டு தீர்த்தமாடி வாசனை திரவியங்களாலும் புஷ்பங்களாலும் அலங்கரித்து கொண்டு தயாராகிறார்கள். ராமன் இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை பட்டு பீதாம்பரம் அணிந்து கொண்டான். இப்போது தெய்வீகமான தேர், அந்த தேரிலே ஏறி ராமபிரான் சீதையோடு எழுந்தருள்கிறான். ஜக்ராக பரதோ ரஷ்மின் சத்ருக்ன சத்ரமாததே லக்ஷ்மணோ வியஜனம் தஸ்ய. அப்படியே மானசீகமாக இப்போ நந்தி கிராமத்திலேருந்து நாம் அயோத்தியாவுக்கு போய் பட்டாபிஷேகம் சேவிக்க போகிறோம். அந்த தேரிலே ராமனும் சீத்தையும் பயணி பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட்டா. பரதன் தேரோட்டியாக தேர் ஓட்ட ஆரம்பிச்சானா. லக்ஷ்மணன் என்ன பண்ணானா, ராமனுக்கு சாமரம் வீசினானா. இன்னொரு பக்கம் விபீஷணன் சாமரம் வீசினானா. சத்ருகணன் குடைபிடிக்கிறான். ராமனும் சீத்தையும் தேரிலே அமர பரதன் தேரோட்ட, லக்ஷ்மணனும் விபீஷணனும் கவரி வீச, சத்ருகணன் குடைபிடிக்க அயோத்திக்குள்ளே இவர்கள் நுழைகிறார்கள். மேலே பார்த்தால் தேவ ரிஷிகள் எல்லாம் பூமாரி பொழிகிறார்கள். பின்னாடி சத்ருஞ்சயன்கிற பட்டத்து யானை வருது. சுக்ரீவன் அந்த யானை மேல அமர்த்தினானா பகவான். தன் பக்தர்களை தன்னை போல் ஆக்கி அழகு பார்ப்பவன் பகவான். சுக்ரீவன சத்ருஞ்சயன்கிற பட்டத்து யானை மீது அமர்த்தி வர சொன்னான். மற்ற வானரர்கள்லாம் மனித வடிவம் எடுத்துக்கொண்டு 9000 யானைகள் மீது அமர்ந்து மற்ற வானரர்கள் எல்லாம் உள்ளே வருகிறார்கள். விபீஷணனை சார்ந்த அரக்கர்கள் வருகிறார்கள். எல்லோரும் வந்தார்கள். ராமன் அரண்மனைக்கு வந்து மீண்டும் ஒரு முறை தன்னுடைய அன்னையர்களை எல்லாம் வணங்கினான். ஆச்சாரியனை வணங்கினான். பரதன்ட்ட ராமன் சொன்னான், பரதா என்னுடைய மாளிகையை சுக்ரீவன்ட்ட கொடுத்துடு, சுக்ரீவன் அங்கே தங்கிக்கட்டோன்ட்டான். ராமபிரானுடைய திருமாளிகையிலே அன்று சுக்ரீவன் தங்குகிறான். இப்போ அயோத்தியில் எல்லாரும் ஆர்வமாக இருக்கா, எப்போ பட்டாபிஷேகம் எப்போ பட்டாபிஷேகம்னு. வசிஷ்டர் கையில் பஞ்சாங்கத்தை எடுத்தார். நாளைக்கே நாள் நன்னா இருக்கு, நாளைக்கே பட்டாபிஷேகம். ஆனான்னர். ஆனான்னு இழுத்தாலே ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். புண்ணிய நதிகள்லேருந்தும் 4 திசையில் உள்ள சமுத்திரத்திலேருந்தும் தீர்த்தம் கொண்டு வரணும். அந்த தீர்த்தத்தை கொண்டு தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். நாளைக்கு நாள் குறிச்சா எப்படி கொண்டு வருது? சுக்ரீவன் பார்த்தான், அதை எங்கிட்ட விட்டுடுங்க, நம்ம வானர சேனை இருக்குன்னா. அவ தான் தாவி தாவி போகக்கூடிய வாழாச்சே. வானரால அனுப்பினான் சுக்ரீவன். உவாச்ச மகா தேஜாக சுக்ரீவம் ராகவானுஜகா அபிஷேகாய ராமஸ்ய தூதான் ஆக்ஞாபய பிரபோ சௌவர்ணான் வானரேந்திராணாம் சதுர்ணான் சதுரோ கட்டான் ததௌ க்ஷிப்ரம் ச சுக்ரீவகா சர்வரத்ன விபூஷிதான். ரத்னங்கள் பதித்த தங்க கலசங்களை வானராள்கிட்ட கொடுத்து சீக்கிரமா நாளை விடியற்காலைக்குள் புண்ணிய நதிகள்லேருந்தும் 4 திசை சமுத்திரங்களில் இருந்தும் தீர்த்தம் கொண்டு வாங்கோன்னா புண்ணிய
புண்ணிய நதி தீர்த்தங்களை கொண்டு வர ஜாம்பவான், ஹனுமான், வேகதர்சி, ரிஷபன் ஆகிய 4வரும், ஜாம்பவான், ஹனுமான், வேகதர்சி, ரிஷபன் புண்ணிய நதி தீர்த்தங்களை எல்லாம் போய் கொண்டு வந்துட்டா. சுஷேனன் கிழக்கு சமுத்திரத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார். ரிஷபன் தெற்கு சமுத்திரத்திலேருந்து தீர்த்தம், கவயன் மேற்கு சமுத்திரத்திலேருந்து தீர்த்தம், நளன் வடக்கு சமுத்திரத்திலேருந்து தீர்த்தம், எல்லாரும் தீர்த்தம் கொண்டு வந்துட்டா. மறுநாள் காலை பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள், நாம் இப்போது அயோத்தியினுடைய அந்த அரண்மனையை சென்று அடைந்து விட்டோம். அந்த அரண்மனையிலே இப்போது சிம்மாசனம் காத்திருக்கிறது. ரத்தினங்கள் இழைத்த அந்த தங்க சிம்மாசனம், அற்புதமான சிம்மாசனம். இப்போது வசிஷ்டரும் மற்ற வேதம் படித்த அந்தணர்களும் சீதாராமர்களை அழைத்து வருகிறார்கள். அப்படியே மனக்கண்ணில் தியானம் பண்ணிக்கோங்க. ததஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சக சீதம் யவேஷயத். ததஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக, வசிஷ்டர் மற்ற வேதம் படித்த அந்தணர்களோடு, ராமா வாப்பா, பார் அயோத்தியா மண்டபத்தில் எவ்வளோ பேர் உனக்காக காத்திருக்கிறார்கள் பார், வந்து அவ கண்குளிர சீதாராமர் பட்டாபிஷேகத்தை செய்து கொள் என்று அழைக்கிறார். அந்த ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தோடு அனுமதியோடு அனுஞையோடு ராமன் வருகிறான். ரத்தனமயே பீட்டே, ரத்தனங்கள் இழைத்த தங்க சிம்மாசனம், சகசீதம் யவேஷயத்து, ராமன் அமர்ந்தான். இடதுபுறம் சீத்தை அமர்ந்தாலும். ஏன்னா பொதுவா கல்யாண கோலம்னா ராமனுக்கு வலப்புறம் சீத்தை இருப்பாள். ஆனால் பட்டாபிஷேகம் மட்டும் எக்ஸப்ஷன். பட்டாபிஷேகத்தில் லெஃப்ட் சைடு மனைவி இருக்கணும். அதனால இடப்புறம் சீத்தை இருக்க ராமன் அந்த ரத்ன சிம்மாசனத்திலே அமர்ந்து விட்டான். வசிஷ்டர் கூப்பிட்டார் சுக்ரீவனப்பா, தீர்த்தமெல்லாம் தயாரானார். சுக்ரீவன் சொன்னான், பாருங்கோ அத்தனை தங்க கலசமும் ரெடியாக இருக்குன்னா. அந்த தங்க கலசங்களை பார்த்தா அது ஒவ்வொன்று மேலேயும் ஏதோ மூலிகை கட்டைகளை மூடியா போட்டி வச்சிருந்தாலும். வசிஷ்டர் கேட்டார், நான் தீர்த்தம் தானே கொண்டு வர சொன்னேன், என்ன ஏதோ மூலிகை கட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்கே. சுக்ரீவன் சொன்னான், எங்க வானராள்லாம் சாமானியமான ஆள் கிடையாது. நீங்க எல்லா தீர்த்தமும் கொண்டு வான்னு சொல்லிட்டு, எல்லா தீர்த்தமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் சரையுலேருந்தே தீர்த்தம் கொண்டு வந்து எல்லா தீர்த்தமும் சொல்லிட்டோமோன்னு சந்தேகம் வரும் இல்லையா? அதனால எங்க வானராள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் எந்த மூலிகை ஸ்பெஷலா பிரத்யேகமா இருக்குமோ அந்த மூலிகையும் ஒரு தண்டு எடுத்து மூடியா போட்டு மேலே கொண்டு வந்திருக்கா. பார்த்துக்கோங்க, அத்தனையும் ஒரிஜினல், அந்தந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இப்போ அந்த தீர்த்த பாத்திரங்களை எடுக்கிறார்கள். எத்தனை பேர்னா 8 ரிஷிகள். இந்திரனுக்கு எப்படி 8 வசுக்கள் பட்டாபிஷேகம் பண்ணுவாளோ அது போல இப்போது 8 ரிஷிகள். வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிஹி அத காஷ்யபஹா காத்யாயனஹா சுயக்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. 8 ரிஷிகள். அந்த ஜாபாலி இங்க வந்துட்டார் பாருங்க. ஆகையினால வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலி ரத காஷ்யபஹா காத்யாயன சுயக்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. இப்போ அந்த தங்க குடங்களை 8 ரிஷிகளும் கையில் ஏந்தி கொண்டார்கள். அந்த 8 சீதாராமர்களை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொள்ள இப்போ அப்படியே மனத்திரையில் காட்சி. ரத்தனம் பதித்த தங்க சிம்மாசனத்திலே ராமபிரான் சீதையோடு எழுந்தருளி இருக்கிறான். சத்ரம் துதஸ்ய ஜக்ராக சத்ருக்ன பாண்டுரம் சுபம். வெண்கொற்ற குடையை சத்ருகணன் பின்னாடியிலேருந்து பிடிச்சுட்டு இருக்கான். ஸ்வேதம் வாலவ்யஜனம் சுக்ரீவோ வானரேஸ்வரஹா. சுக்ரீவன் வெள்ளை நிறத்திலே சாமரம் வீசுகிறான். அபரம் சந்திர சங்காசம் ராட்சசேந்திரோ விபீஷணஹா. சந்திரனை போல் ஒளி வீசக்கூடிய இன்னொரு சாமரத்தை விபீஷணன் வீசுகிறான். லக்ஷ்மணனும் பரதனும் கண்குளிர சேவிச்சென்றிருக்கா. இப்போது அந்த பட்டாபிஷேகம். அபியசிஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலீலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா என்று இந்திரனை எப்படி 8 வசுக்கள் சூழ்ந்து அந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைப்பார்களோ அதுபோல அந்த புண்ணிய தீர்த்தம், அந்த வாசனை மிக்க, அந்த நறுமணம் மிக்க புண்ணிய நதிகள், சமுத்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நீர், அதை ராமனுடைய திருமேனியிலே சேர்க்கிறார்கள், ராமனுடைய தலையிலே சேர்க்கிறார்கள். சேர்த்து அந்த பட்டாபிஷேகம் என்பது அப்படியே நாம் ஆரத்தி சேவித்துக் கொள்ள இனிதே நடக்கிறது. ததஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் யவேஷயத். வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலி ரத காஷ்யபஹா காத்யாயன சுயக்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. அபியசிஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலீலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா என்னும்படியாக அந்த பட்டாபிஷேகம் இனிதே நிறைவடைகிறது. இந்திரன் என்ன பண்ணா, பட்டாபிஷேகத்துக்கு நாம ஏதாவது பரிசு காணிக்கை சமர்ப்பிக்கணும்னு வாயு தேவனிடம் ஒரு பொன் மாலையும் முத்து மாலையும் கொடுத்து விட்டானோ. வாயுதேவன் அந்த தங்க மாலை 100 தாமரைகள், 100 தங்கத்தாமரையால் செய்யப்பட்ட தங்க மாலையும் ஒரு முத்து மாலையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். ராமன் வேதம் படித்த வேதியர்களுக்கெல்லாம் நிறைய தானம் பண்ணினான். நண்பர்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்தான். சுக்ரீவனுக்கு ஒரு தங்க ஆரத்தை கொடுத்தான். அங்கதனுக்கு தோள்வளை கொடுத்தான். இந்த முத்து மாலை ஒன்று இந்திரன் கொடுத்தான் இல்லையா, அதை சீத்தை கையில் ராமன் கொடுத்துட்றான்.
சீத்தை முத்துமாலையை வாங்கிட்டு அப்படியே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தாலாம், கோஷ்டியில் இருக்கிறவாளெல்லாம் பார்த்துட்டு ராமனையும் பார்த்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே யாராவது ஒருத்தருக்கு நான் பரிசளிக்கணும்னு விரும்பினேன், யாருக்கு கொடுக்கலாம், பார்வையிலேயே கம்யூனிகேட் பண்ணுறா சீத்தை. ராமன் சொன்னான் 2 பேர் திருவுள்ளமுமே அதை ஹனுமானுக்கு கொடுக்கணும்னு. ஆனால் டைரெக்டாக ஹனுமானுக்கு கொடுத்தா மற்றவாள்லாம் என்ன பண்ணுவா, பாரு இவாளுக்கு என்ன திறந்தாலும் ஹனுமான் தான் பிடிச்சிருக்கும்பா. எப்போதுமே சப்ஜெக்டிவாக கொடுக்கறத விட அப்ஜெக்டிவாக கொடுத்துடணும். ஒரு பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு அப்புறம் பரிசு கொடுத்தோன்னா யாரும் கேட்க மாட்டா, இந்த லட்சணங்கள்லாம் இருக்குது அதனால கொடுத்தோம். ராமன் என்ன பண்ணா, சீதா நீ யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிற, இங்கே இருக்கிறவாளுக்குள்ள யாருக்கு தேஜஸ், உறுதி, புகழ், சாமர்த்தியம் இந்த எல்லா நற்குணங்களும் நிறைந்திருக்கோ அவனை பார்த்து நீயே சரியா கொடுத்துடும்னா. சீத்தை பார்த்தா ஹனுமானுக்கு தான் எல்லாம் இருக்கு, வா ஹனுமானேன்னு கூப்பிட்டு 2 வஸ்திரங்களையும் முத்து மாலையையும் சீதாராமர்கள் தங்கள் பரிசாக ஹனுமானுக்கு அளித்தார்கள். ததௌசா வாயு புத்திராய தம்ஹாரம் அசிதேக்ஷனா. அந்த முத்து மாலையை தாயாருடைய பரிசாக ஹனுமான் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் வானரர்கள் எல்லாம் விடை பெற்று கொண்டு கிஷ்கிந்தைக்கு சென்றார்கள். ராமபிரான் தன்னுடைய இக்ஷ்வாக்கு வம்சத்து குலதனமான ரங்கநாதனையே விபீஷணனுக்கு பரிசாக அளித்தான். விபீஷணோபி தர்மாத்மா சகதைர் நைர்தஷபைஹி லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணஹா. கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்றார், இங்க குலதனம்னா இக்ஷ்வாக்குகளுக்கு குலதனமாக பூஜிக்கப்பட்டு வந்த ரங்கநாதன் பெரிய பெருமாள் அவரை விபீஷணன் கொடுக்க பின்னாடி திருவரங்கனத்தில் எழுந்தருளினார்கிற வரலாறு உங்களுக்கே தெரியும். இப்போது ராமன் ராஜ்ய பரிபாலனம் செய்ய தொடங்குகிறான். பட்டாபிஷேகமானவாறே இளவரசன்னு யாருக்காவது முடிசூடணும். முன்னாடி தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியிருந்தப்போ ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொல்றான், உனக்கு நான் இளவரசனா முடிசூடுறேன்னு. அதனால அந்த வார்த்தை மாறக்கூடாதுன்னு இப்ப ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொன்னாப்பா, நீ தான் இளவரசன், பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு. லக்ஷ்மணன் முடியாதுன்ட்டான். ஏன் மூத்தவன் பரதன் இருக்கான், இவனுக்கு அது மெயின் ரீசன் இல்லை. நான் உனக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ பாட்டுக்கு இளவரச பட்டம்னு எத்தையோ உன்னை கொடுத்துட்டா அந்த பணிகள்லாம் கவனிக்கிறாப்புல இருக்கும், நமக்கு அதெல்லாம் சரி வராது, நான் உனக்கு கூடவே இருந்து கைங்கரியம் தான் பண்ணுவேன்னா. ஆனால் பரதன் தான் ராமன் எது சொன்னாலும் தட்டமாட்டான், ஏற்றுப்பான். ராமன் பரதனை கூப்பிட்டான், நீ தான் இளவரசன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னா. பரதனால் மறுக்க முடியாது, ஏத்துன்றான். அதனால ராமனுக்கு ராஜாங்கிற பட்டாபிஷேகமானதோடு இல்லாமல் பரதனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம், இளவரச பட்டாபிஷேகம் ஆச்சு. பரதன் இளவரசனாக இருக்க ராமன் ஆட்சி பண்ண தொடங்குகிறான். அந்த ராம ராஜ்யம் சொல்றா இல்லையா, ஒரு ஐடியல் ரெஜிம்ங்கிறான். அந்த ராமராஜ்யத்தில் துஷ்ட மிருகங்களால் மனிதர்களுக்கு பயம் இல்லை, நாட்டில் வியாதிகளே கிடையாது, திருட்டு பயமே கிடையாது, இளம் வயதில் யாருமே அகால மரணம் அடைவது கிடையாது, மக்கள் அத்தனை பேரும் தர்மத்தில் பற்றுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். முக்கியமாக எல்லோரும் ராமோ ராமோ ராம இது பிரஜானாம் அபவன் கதாகா ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி. மக்கள் அத்தனை பேரும் ராம 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 ராமன் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு வாழ்ந்ததாலே உலகமே ராமமயமாக இருந்தது. ராமராஜ்யத்திலே பயிர்கள் நன்றாக விளைந்தன, மழை சரியான காலத்தில் பொழிந்தது, மக்கள் மனசுல பேராசை இல்லாமல் திருப்தியோடு ஆனந்தமாக வாழ்ந்தார்கள், தர்ம சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ராமராஜ்யம் 10,000 ஆண்டுகள் சீத்தையோடு ராமன் ஆட்சி செய்தான். 1000 ஆண்டுகள் சீத்தையை பிரிந்து. இந்த உத்தரகாண்டம் பற்றி அடியன் தனியாகவே உபன்யாசம் பண்ணியிருக்கேன், நம்ம யூடியூப் சேனல் டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசத்தில் நீங்கள் பார்க்கலாம். உத்தரகாண்டம் பொதுவாக நவாகத்தில் சொல்கிற வழக்கம் இல்லை, அது லாஸ் ஏஞ்சல்ஸில் பண்ண உபன்யாசம். எங்களுக்கு உத்தரகாண்டம் தெரிஞ்சே ஆகணும்னா சரி, நான் அவளுக்காக உத்தரகாண்டம் சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை பூர்த்தியில் பட்டாபிஷேகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணேன் அவளுக்காக. அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். டாக்டர் வெங்கடேஷ் உத்தரகாண்டம்னு போடுங்க, வரும். அப்படி அதில் என்ன உங்களுக்கு இன்னும் சில கேள்விகள் உத்தரம் பதில் கிடைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பேரே உத்தரகாண்டம். உத்தரம்னா ஆன்சர்ஸ்ன்னு அர்த்தம். இந்த உபன்யாசத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆன்சர் உத்தரகாண்டம். ஆன்சர் காண்டம்னே பேர் பெற்ற உத்தரகாண்டத்தில் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதனால அந்த உத்தரகாண்டம் அது மேற்கொண்டு அப்போ தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச 10 into 1000 10,000 வருஷம் சீத்தையோடு, 10 into 100 1000 வருஷம் சீத்தை இல்லாமல் என்று 11,000 வருஷம் ராமராஜ்யம். தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச பிராத்ருபி சகித ஸ்ரீமான் ராமோ ராஜ்யம் அகாரயத்து என்று இப்படி ராமபிரான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணா. இந்த ஸ்ரீராமாயணத்தை அயோத்தியா மண்டபத்தில் இத்தனை பேர் கேட்டீர்கள். அதில் வீக்கெண்ட்ஸும் இருந்தது, வீக் டேஸும் இருந்தது. எங்களுக்கு அது வீக் டேயாக இருந்தாலும் பரவாயில்ல, வீக்கெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடியன்ஸுக்கு ஸ்ட்ராங் டே தான் சொல்லி எல்லாரும் கேட்டேன் இல்லையா. இதை 9 நாளும் கேட்டவாளுக்கு என்ன பலன்னா, செல்வம் பெருகும்,
புகழ் பெருகும், ஆயுள் என்பது நீண்ட ஆயுளாக பெருகும், பாபங்கள் அனைத்தும் விலகும், நீண்ட ஆயுள் கொண்ட குழந்தைகள் நம்முடைய வம்சத்திலே வந்து பிறப்பார்கள், தேசாந்தரம் போன உறவினர்கள் சீக்கிரம் திரும்பி வந்துருவா. ஊருக்கு போன ராமன் திரும்பி வந்த மாதிரி யாராவது தேசாந்தரம் போன சொந்தக்காரா இருந்தா சீக்கிரம் திரும்பி வந்துருவா. ராமபிரானுடைய பரிபூர்ண அனுகிரகம் குடும்பத்தில் எல்லோருக்கும் நிறையும், மோட்சம் வரை எல்லா பலன்களும் கிடைக்கும். முக்கியமா நம்ம பித்ருக்கள்லாம் ரொம்ப திருப்தியாகி அந்த மூதாதையர்கள் பித்ருக்கள் நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவா. குடும்ப விருத்திம் தனதான்ய விருத்திம் ஸ்திரியஷ்ச முக்கியா சுகமுத்தமஞ்ச ஸ்ருத்வா சுபம் காவியம் இதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவிசார்த்த சித்திம். குடும்பம் நன்றாக வளரும், தனம் தானியம் எல்லாம் செழிக்கும். திருமணம் நடக்கணுமா, சீக்கிரமாக திருமணம் நடக்கும். உயர்ந்த ஆனந்தமும் நிம்மதியும் குடும்பத்திலே பெருகும். என்னென்ன விருப்பங்கள் உலகத்திலே அடைய விரும்புகிறார்களோ அந்த எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ருகம் புத்திகரம் சுபஞ்ச ஸ்ரோத்தவ்யமேதன் நியமேன சத்பிகி ஆக்கியானம் ஓஜஸ்கரம் ருத்திகாமைகி. நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், நல்ல புகழ், அண்ணன் தம்பிக்குள்ளே ஒற்றுமை. ராமாயணம் கேட்டால் அண்ணன் தம்பிக்குள்ளே நல்ல ஒற்றுமை என்பது ஏற்படும். ஞானத்தை தரும், மங்களத்தை தரும். ஏவமேத்தத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவகா பிரவ்யாகரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம். இதை சொல்ல சொல்ல பெருமாளுக்கு பவர் கூடுமா. பெருமாளுக்கு சக்தி என்பது அவர் எப்போதும் இன்ஃபினிட் பவர் தான். அதை நன்னா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவாருங்கிறது தாத்பரியம். அப்படி அவனுடைய சக்தி கூடி நமக்கு இன்னும் நிறைய அனுகிரகம் பண்ணுவான். தேவாஷ்ட சர்வே துஷ்யந்தி கிரகணாத் ஸ்ரவணாத் ததா. இந்த ராமாயணத்தை படித்தாலும் சரி, கேட்டாலும் சரி, சொன்னாலும் சரி, நம் மனசுக்குள்ள சிந்தித்தாலும் சரி, எல்லா தேவர்களும் திருப்தி அடைந்து அவாவா என்னென்ன வரம் கொடுக்கணுமோ கேட்காமலே தானே கொடுத்துட்டு போயிடுவா. ராமாயணஸ்ய ஸ்ரவணாத்து துஷ்யந்தி பிதரஸ்ததா. யாரெல்லாம் கேட்டாலோ அவளுடைய பித்திருக்கள்லாம் ரொம்ப திருப்தி அடைந்து அந்த பித்திருக்களோட ஆசீர்வாதம் அவ சந்ததிகளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பித்திருக்கள் ஆசீர்வாதம் பண்ணா மட்டும்தான் 9 நாள் தொடர்ந்து ராமாயணம் கேட்க முடியும்பா. அந்த பித்திருக்கள் நன்றாக திருப்தி அடைவார்கள். பக்தியா ராமஸ்ய ஏச்சேமாம் சம்ஹிதாம் ரிஷினா கிருதாம் லேக்கயந்தி நராகா தேஷாம் வாசஸ் திரிவிஷ்டபே. யாரெல்லாம் இந்த ராமாயணத்தை எழுதுகிறார்களோ, ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகத்தில் எழுதினாலும் கூட அவர்களுக்கு வைகுண்டத்திலே ஒரு பர்த் இருப்பிடம் உண்டு. அப்படிப்பட்ட பெருமை பெற்றது ராமாயணம். இதை அனுபவிக்கும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீராம சமாஜம், அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டப நிர்வாகத்தினர், இத்தனை நாள் பெருந்திரளாக வந்து கேட்ட ராமபக்தர்களான உங்கள் அத்தனை பேருக்கும் இண்டிவிஜுவலா ஒத்தொத்தருக்கும், ஏன்னா நன்றி சொல்றதுன்னா பல பேருக்கு சொல்லணும், அதுக்கு நேரமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால அத்தனை பேருக்கும் இங்கே வந்து அடியன் தங்கின நம்ம நவநீத சேஷன வாத்துல தான் தங்கியிருந்தேன். மகாதேவன் தெருவில் ரொம்ப பக்கத்தில் வாத்துல அவ்வளோ நன்னா பார்த்துன்னா நடுவில் வரும்போது நான் ரொம்ப சிக்கா வந்தவன் ராமன் அனுக்கிரகத்தால் ஹெல்த்தியாக திரும்பி போகிறேன் பாருங்க. உபன்யாசமும் பண்ணிட்டு ராமன் வந்து த்ரோட் ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணி டோட்டல் வாய்ஸ் ரெஸ்ட்டு. நவநீத சேஷன் அம்மாவே சொன்னா, நீங்கள் மௌன விரதம் இருந்து உபன்யாசம் பண்ணணும்னு ராமனுடைய சங்கல்பம் போல இருக்குன்னு. லிட்ரல் மௌன விரதம். உபன்யாசம் பூர்த்தி பண்ணிட்டா அப்புறம் ஃபுல் மௌனம் தான். நிறைய பேர் பேச வந்திருப்பா, இப்படியே தான் பதில் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும். ஏன்னா அப்படி இப்போவும் அப்படி தான். இன்னொரு 1 வீக் வாய்ஸ் ரெஸ்ட் தான். அந்த மாதிரி வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்தோன்னா இத்தனையும் ராமபிரான் பிரத்யக்ஷமாக அடியனுக்கு பண்ணி இதை பூர்த்தி பண்ண வச்சான். அதனால் இந்த சீதாராமர் திருவடிக்கு பல்லாண்டு பாடி உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இதோடு பூர்த்தி பண்ணுறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் ஆசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசன பரேர் மதாச்சாரிய புரோகமைகி சர்வேஷ்ட பூர்வைர் ஆச்சாரியை சத்கிருதாய அஸ்து மங்களம். இப்போ இவாளுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. கம்பராமாயணம் அதை தவிர்த்து மற்ற இதிகாச புராணங்களுடைய மேற்கோள்கள் காட்டி வெகு விமர்சையாக ஒரு நாம் அனைவரும் ஒரு அழகான உபன்யாசத்தை ரசித்து கொண்டிருந்தோம். இன்று கடைசி நாளில் பேசவே வரமாட்டேங்கிறது, அவ்வளோ நாள் தடுக்கிறது, சொல்ல முடியல. ஏன்னா அவர் லாஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தார் உபன்யாசத்துக்கு. அப்போ தான் கேட்டேன், வரேன், நான் நிச்சயமாக வரேன்னார். அவரே என்ன ஃபாலோ பண்ணார், என்னாச்சு, என்ன உண்டா கிடையாதா சொல்லுங்கன்னார். நாங்கள் ஐயோ குருவமாக கிடைத்தது என்று அவர் திருவடியை பிடித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நாம் அனைவரும் கேட்டு ரசிக்க அவர் வழி செய்திருக்கிறார்கள். டாக்டர் வெங்கடேஷ் இதே மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப நாள் கழித்து நான் கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமாக சமாஜத்தில் இருக்கேன். இதேமாரி ராமாயணத்தை கேட்டதும் இல்லை, இந்த மாதிரி
கூட்டத்தையும் பார்த்ததில்லை. தீட்சிதர்லாம் சொல்லியிருக்கார், ஆனால் இவ்வளோ ஒரு பெரியதொரு ஆதரவும் கூட்டமும் பார்த்ததில்லை. இன்று தான் பார்க்கின்றேன். வெகு அருமையாக நான் கேட்டவுடன் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டு எங்களுக்கு நடத்தி கொடுத்ததற்கு ராம் சமாஜத்தின் சார்பில் எங்கள் கிருதಜ್ಞையை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கிருஷ்ண கிருஷ்ணா நமஸ்காரம். ஒவ்வொரு வருடமும் தாங்கள் வந்து நடத்தி கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக நாங்களும் உங்களை வருங்காலங்களில் தொடர்ந்து உங்களை தொடர்பு கொண்டிருப்போம். நிச்சயமாக எங்களுக்கு வந்து இதேபோல் ஒரு பெரிய பிரவச்சனத்தை பண்ணி கொடுக்குமாறு எல்லோர் சார்பிலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நிர்வாக குழுவின் ஒப்புதலோடு அந்த முடிவை எடுத்து உங்களை கூப்பிடுவோம். நிச்சயமாக. ஓம் வருணோ தர்மபதீனாம் ஏததேவ சர்வம் பவதி சவிதாத்வாஹ பிரசவான் சுவதாமிதி அஸ்தங் கிருண்ணாதி பிரசோத்தி ஏ தேவாதேவ சுவஸ்தேத்யாஹ யதா யஜுரேவைததே மஹதே க்ஷத்ராய மஹத விபத்யாய மஹதே ஜானராஜ்யாஹ அதிஷமேவேதாமாசாஸ்தே ஏஷவ பரதராஜ சோமோஸ்மாகம் மனாநாகம் ராஜேத்யாஹ தஸ்மாத் சோமராஜானோ பிராமணாஹ பிரஜத்யன்னாம ராஜ்யமதாஜீத்யாஹ ராஜ்யமேவ மின் பிரதிததாதி ஸ்ரேயோ வசீய ஆயः சம்போதம் போதம் சித்ரக்கேத பிரபாநாப சம்பாணே ஜோதிஷ்மாகிஸ்தேஜஸ்வாநாதபக்கிஸ்தபன்ன விதபன்னே ரோஜனா ரோஜபான சோபன சோபமான கல்யாண சைஷாபார்கவிவாருணி வித்யா பரமேவ்ய மன் பிரதிஷ்டிதா யஜேவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானநாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர்பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா. நம்ம செக்ரட்டரி சார், அதனால அதே ராமபிரானுடைய திருநாமத்தை கொண்ட நம்ம ராமன் சார் செக்ரட்டரி அவர்கள் தான் தொடர்பு கொண்டு, அதுவும் அது எப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடென்ஸ்னு சொல்லுவா. அடியே நீங்கள் வந்து ஹயக்ரீவ வைபவம் பற்றி போன மார்கழி உபன்யாசம் பண்ண 2023-24 மார்கழி அப்போ அவர் பார்த்துட்டு ஹயக்ரீவரை பற்றி நன்னா சொன்னேன், நீங்கள் ராமாயணம் சொல்லுங்கோன்னு கூப்பிட்டு அப்போ தற்செயலாக அடியன்ட்ட சொன்னது. சரி அவர் சொல்லிட்டாருன்னு, அதுவும் இது எவ்வளோ மகான்கள் உட்காந்த இடம், அந்த இடத்துல நம்ம உட்கார்றதே பெரிய பாக்கியம், சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என் டைரியில் அப்போவே எழுதி வச்சுட்டேன். 2025 ராமாயணம் அயோத்தியா மண்டபம்னு 2024 ஜனவரியில் எழுதி வச்சேன். அதன்படியாக அத்தனை பேரும் அந்த கமிட்டியில் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், செக்ரட்டரி, அப்புறம் அடுத்த ஜாயின்ட் மெம்பர்ஸு, இன்னும் யார் யாரெல்லாம் ட்ரெஷரர், அத்தனை பேரும் சேர்ந்து ஸ்ரீராம சமாஜத்தை சேர்ந்த அனைத்து பெரியோர்கள், இங்கே உள்ள வைதிக பெருமக்கள், இங்கே பகவானுக்கு அவ்வளோ தூரம் இன்றைக்கி பாருங்கள் சிறப்பான அலங்காரம், எவ்வளோ பணிகள், பாராயணம் பண்ணுறவா, ஸ்பெஷலாக மைக் வச்சவர் அவ்வளோ அழகாக, இத்தனை பேர் வந்தாலும் யாருக்கும் எக்கோ அடிக்காத அளவுக்கு எடுத்து வச்சிருக்கார். இவ்வளோ சேர் எடுத்து போடுறா, அங்கே பிரசாதம் கொடுக்குறா, இந்த பதாகைகள் இதெல்லாம் ராமனுக்கு பதாகைகள் வச்ச மாதிரி உபன்யாசத்துக்கு, இந்த மேலே உள்ள சீரியல் செட் டெக்கரேஷன், எத்தனையோ பணிகள் பல பேர் சேர்ந்து செய்தால்தான். நம்ம விஜயன் சார் வந்து வீடியோ எடுக்கிறார். அந்த இத்தனை பேர் சேர்ந்து, அதாவது ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்திலே பார்க்கலாம், ஒத்தொத்தோர் ஒரு பணி செய்வா. அதுபோல் இங்கேயும் ராமனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறத அத்தனை பேர் ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு சேர்ந்து செய்து, இதில் அடியேனையும் புவியில் ஒரு பொருளாக்கி என்னும்படியாக அழைத்து நடத்தி கொடுத்துருக்காருன்னா ஸ்ரீராம சமாஜத்துக்கு அடியேன் என்றும் கடன்பட்டவன் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, அது நியமனம் இந்த இடத்துல வச்சு சொல்லிட்டு, அடுத்த வருஷம் ஆனால் அடியன் பாம்பேயில் ஒத்துனுட்டேன், அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துடுவேன். அடுத்த வருஷம் பாம்பேயில் ஒத்துனுட்டேன். ஆமாம், அதனால் 26 ஒத்துனாச்சு, 27 கண்டிப்பாக வந்துடுவோம்.